ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஷிஃபான் சாரீ எப்படி கட்டுறதுன்னு தான் சொல்லி தர போகிறேன். அண்ட் அதுவும் இந்த ட்ரேப்பிங்கே வந்து உங்களுக்கு 10 ஸ்டெப்ஸாக வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ டோட்டலி இந்த வீடியோ வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இடையில நான் ஒரு சில டிப்ஸும் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக வந்து பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டெப் 1 வந்து நம்ம வந்து 2ஆக பிரிக்க போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரியோட பேக் சைட் எது ஃப்ரண்ட் எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முந்தானி எது அண்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணுற பார்ட் எது இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டெப் 1ஓட ஃபர்ஸ்ட் இது வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வந்து ஜரிகையெல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக பின்னாடி சைடு கொஞ்சம் நூலாக வரும். அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு அப்படி இருக்காது. ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஷிஃபான் சாரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளோவா தெரியாது. ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம வந்து ஓரம் அடிப்போம் இல்லையா, லைக் மடித்து தைப்பாங்க. அப்போ வந்து எந்த பக்கம் தைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேக் சைடு அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அடுத்து என்னென்னா எது வந்து முந்தானி எது வந்து அந்த உள்ளே வர பார்ட்டு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பட்டு சாரீ, சாஃப்ட் சில்க்கு, காட்டனு இந்த மாதிரி எது வாங்கியிருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒன்று கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை முந்தானியை விட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ அவுட் த சாரீ ஒரே டிசைன்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளெயினான கலர் வந்து நிறைய வருது. ஸோ அதனால் இந்த சைடு வந்து முந்தானி அண்ட் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி டிசைன்ஸ் கடைசி வரைக்கும் வருது. ஸோ அந்த சைடு வந்து நம்மளுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுற பார்ட். ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் நான் வந்து ஒரு நாட் போட போகிறேன் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது நீங்கள் நாட் போட்டுக்கலாம் ஆர் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு பின் பண்ணிக்கலாம். ரெண்டில் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் பட்டு சாரீ இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டிஃபான சாரீஸ்க்கெலாம் நீங்கள் வந்து பின் போடலாம். பட் இந்த மாதிரி சாஃப்டான சாரீஸ்க்கு பின்னு விட நாட் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போது நாட் போட்டேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸஸ், ஸ்மால், மீடியம் இந்த சைஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் வச்சு இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு XL, XXL, XXL இந்த சைஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சென்டரில் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 ப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து சென்டர் ப்ளீட்டுக்கு கிடைக்கும். அதனால தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடில் வச்சு இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் இன்சர்ட் பண்ணும்போது ஹைட் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ரொம்பவும் தரையில் பொருளக்கூடாது அண்ட் ரொம்ப தூக்கியும் இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் ஹீல்ஸ் போடுறீங்கன்னா அந்த ஹீல்ஸை போட்டுட்டு கட்டுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ கரெக்டாக அளவு பார்த்து கட்டிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஹீல்ஸ் போட்டிங்கன்னா சாரீ ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஹீல்ஸ் போடுறீங்கன்னா அதை போட்டுட்டு கட்டுங்க. ஸோ இப்போ எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போது இந்த மாதிரி ரொம்பவும் தரையில் பொருளக்கூடாது, இல்லை ரொம்ப இந்த மாதிரி தூக்கியும் இருக்கக்கூடாது. நம்மளோட ஃபிங்கர்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கரெக்டான லென்த். ஸோ ஹைட் பார்த்தப்பறம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஹைட் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடில் ஒரு கை வச்சுருக்கேன், லெஃப்ட் சைடில் ஒரு கை வச்சுருக்கேன். அப்படியே நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சென்டரில் இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு போகும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போக பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஏறிட்டே போயிடும் சாரீ. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு இன்சர்ட், லெஃப்ட் சைடில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது அப்படியே சாரியை நான் என்னோடய லெஃப்ட் சைட்லேருந்து என்னோடய ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரியே பின்னாடியும் வந்து நம்ம டக்கின் பண்ண போகிறோம். நான் அது எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு பின்னாடி ஹைட் பார்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய கையை ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு கை, லெஃப்ட் சைடில் பின்னாடி வச்சுட்டு எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி இங்கே டக்கின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டக்கின் பண்ணிவிட்டு இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்டெப் 3 முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டெப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது வரைக்கும் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம சாரியோட இன்னும் 2க்கு போக போகிறோம். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாத்தையும் விட்டுருங்க. அப்படியே எல்லா சாரியும் நம்ம விட்டுட்டு சாரியோட இன்னும் 2க்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போது ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து முந்தானியோட ப்ளீட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய கை நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. என்னோடய சுண்டு விரலும் என்னோடய தம் ஃபிங்கரும் நான் இந்த சைடில் வச்சுருக்கேன். அண்ட் மீதி என்னோடய 2 ஃபிங்கரை வந்து இங்கே வச்சுருக்கேன். மிடில் ஃபிங்கர் சும்மா சப்போர்ட்டுக்கு இப்படி நடுவில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ளீட் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை பிடிச்சிட்டு
இப்போது இது அப்படியே நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன் செகண்ட் ப்ளீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வராமல் என்னோடய கட்டவரில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வரேன். இது இப்படியே திருப்பி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணால் நிறைய ப்ளீட்ஸ் வராது, கொஞ்சம் சின்னதாக பண்ணால் தான் ப்ளீட்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. மீதி எல்லா ப்ளீட்ஸும் நம்ம கொஞ்சம் சின்னதாக தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட்டில் இப்போ இவ்வளோ கேப் விட்டுருக்கேன், செகண்ட் ப்ளீட் இந்த அளவுக்கு இருக்குது. இனிமேல் தேர்ட் ப்ளீட், ஃபோர்த் ப்ளீட்னு எல்லா ப்ளீட்டும் இதே சைஸ் தான் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ப்ளீட் இருக்குல்ல, எடுத்துகிட்டு வந்து தம் ஃபிங்கர் எடுக்கிறேன், இதை டைட்டாக பிடிச்சிக்கிறேன். அண்ட் இந்த சைட் போகும்போது என்னோடய இந்த ஃபிங்கர் எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இதே தான் நான் பண்ண போகிறேன். அண்ட் பிடிக்கும் போது இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் இப்படி பிடிங்க. அப்படி பிடிக்கும் போது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது இப்படி நீங்கள் பிடிச்சிக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக நம்ம ஒரே சைஸ் பண்ணணும். இப்போ இதில் என்னென்னா எப்போவுமே வந்து இப்படி நான் பல்லு ப்ளீட் பண்ணிவிட்டு பிடிக்கும் போது என்னோடய லாஸ்ட் ப்ளீட் வந்து என்னோடய ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் எண்ட் ஆகணும். அதாவது இந்த சைடில் தான் எண்ட் ஆகணும். இல்லைனா இப்படி நான் saree போடும்போது இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டரை நம்ம இப்படி இழுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ப்ளீட் வராமல் போயிடும் இந்த சைடில் எண்ட் ஆகிடுச்சுன்னா. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ப்ளீட் பண்ணும்போது எனக்குமே வந்து லெஃப்ட் சைடில் முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மொத்தமாக கழித்து திருப்பி பண்ணாமல் ஒரு 2-3 ப்ளீட் எடுத்துருங்க. எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சைஸை சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ப்ளீட் ரைட் சைடில் முடியும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு வந்து இது கீழே விழுந்துடும், உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாதுன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பின் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை நல்லா லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு நல்லா ஹைட்டாக இப்படி பிடிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நல்லா லென்த்தாக பல்லு ப்ளீட் எடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹைட்டுக்காக எடுக்க போகிறேன். ஸோ மேலேருந்து இப்போ இது வரைக்கும் நான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஹைட்டாக பிடிச்சிட்டு ஷிஃபான் சாரினால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே ப்ளீட்ஸ் வச்சா இங்கே அதுவே வந்து விழுந்துடும். ஜஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ நல்லா இப்படி ஹைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நான் அரேஞ்ச் மட்டும் பண்ணுறேன் எல்லா ப்ளீட்ஸையும். ஸோ இப்போ இது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கிறத விட்டுட்டு இதை வந்து திருப்பி மேலே பிடிக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நம்ம அதை பண்ண போகிறோம். இப்போதைக்கு சும்மா ஒரு அப்ராக்ஸாக ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ திருப்பி அதே மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, இப்போ திருப்பி இதை மேலே பிடிச்சிட்டு நான் இப்போ பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி ஷிஃபான் சாரீஸில் மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அதுவே அழகாக ப்ளீட்ஸ் விழுந்துடும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட்டு இப்படி மேலே போட்டு பார்க்குறேன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு லென்த் கரெக்டாக இருக்குது. லென்த் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முட்டியிலேருந்து ஒரு 5-6 இன்ச்சு கீழே இருக்கணும். இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு பின் பண்ணிக்கிறேன் மேலாக, இது வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வெட்டிங் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஏதாவது அட்டென்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் உங்கள் சாரி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ எத்தனை ப்ளீட்ஸ் வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டாகவும் நான் பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் சாரியை வந்து ஸ்விக்கி, டன்ஸோவில் சென்ட் பண்ணலாம். இல்லை அதை விட காஸ்ட் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா கொரியர் சென்ட் பண்ணலாம். நீங்கள் சென்னை உள்ளனா அது 60 ருபீஸ் அதுதான், அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் அதில் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நேரில் வந்து கொடுத்துட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் என்னோடய ஒர்க் பார்க்கலாம். ப்ளஸ் கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நான் அதில் போட்டிருப்பேன், நீங்கள் அதில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் கிளாஸஸும் எடுக்கிறேன், ப்ரொஃபஷ்னலுக்கும் எடுக்கிறேன், செல்ஃப் ட்ரிப்பிங்கும் எடுக்கிறேன். ரெண்டுமே வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். இதோட டேட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் வேணும் இல்லை கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணணுனாலும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். இப்போ ஸ்டெப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளீட் எடுத்துட்டோம். இதை என்ன பண்ணுறோன்னா என்னோடய லெஃப்ட் சைடு ஹேண்டால் இப்படி எடுத்துகிட்டு போய் என்னோடய ரைட் சைடு ஹேண்டுக்கு இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஷோல்டரில் போடுறேன். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ளவுஸோடு சேர்த்து ஒரு பின் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி ஃபைனலாக இன்னொரு வாட்டி நம்ம வந்து டைட்டாக பின் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் விழுகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டெப் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பின் பண்ணியாச்சு. இப்போ இதோட கடைசி ப்ளீட் இருக்கு இல்லையா, இதை என்னோடய ரைட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு என்னோடய லெஃப்ட் சைட் ஹேண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதை நல்லா டைட்டாக இழுத்து சும்மா இங்கே நான் ஒரு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சென்டர் ப்ளீட் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட்டுக்கு நம்ம ரைட் சைட்லேருந்து ஒரு கிளாத் வரும், இப்போ இங்கேருந்து ஒரு கிளாத் வரும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம கையில் எடுத்தோன்னா
நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிளாத் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாகவே ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீட் எடுக்கும் போது அதே மாதிரி இந்த 2 ஃபிங்கரால் இங்கே பிடிச்சிக்கிறேன், இந்த 2 ஃபிங்கரால் இங்கே பிடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். இது வந்து கரெக்டாக சென்டரில் எனக்கு விழுகணும். கொஞ்சம் சைடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் சென்டரில் வச்சு பார்க்கும்போது எனக்கு அழகாக ஸ்ட்ரெயிட்டாக விழுகுது. ஸோ இப்போது நம்ம மற்ற ப்ளீட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே இதை வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் சாய்ச்சி பிடிச்சிக்கோங்க. இந்த கிளாத் இங்கே எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஃபிங்கரால் இங்கே பிடிச்சிக்கோங்க. இது இங்கே வரும்போது நம்ம தம் ஃபிங்கரால் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மொத்த கிளாத்தும் காலி ஆகிற வரைக்கும் நம்ம இதே தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே சும்மா இன்சர்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த கிளாத் இப்படி எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு டைட்டாக எடுத்துகிட்டு பார்க்குறேன். இப்போ இவ்வளோ தான் எனக்கு கிளாத் இருக்குது. இந்த கிளாத் நம்மளுக்கு வந்து மீதி வேணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணவே முடியும். நீங்கள் ரொம்ப டைட்டாக இப்போ நான் பண்ணுறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் டைட்டாக எடுத்துட்டேன் இங்கே கிளாத்தே விடாமன்னா, இப்போ எனக்கு வந்து இன்சர்ட் பண்ணவே ரொம்ப டைட்டாக இருக்குது. என்னால் மேலேயே இழுக்க முடியல. அதனால தான் நம்ம ஒரு 1 ப்ளீட் நான் விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக இன்சர்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டெப் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரே லைனில் நம்ம இதை வச்சுருப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய மொத்த ப்ளீட்ஸையும் லெஃப்ட் சைடு ஹேண்டால் இப்படி பிடிச்சிட்டு ரைட் சைடில் ஒரு ப்ளீட்டாக ஆட் பண்ணிகிட்டே போகிறேன், தள்ளி தள்ளி வச்சுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இது 2யும் சேர்த்து பிடிச்சிக்கிறேன். இப்போ திருப்பி கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். திருப்பி 3 ப்ளீட் சேர்த்து பிடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ளீட்டாக தள்ளி வச்சுட்டு ரைட் சைடோடு சேர்த்து பிடிச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் தள்ளி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு பின் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 7 முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பட்டு சாரீ, காட்டன் சாரீனா என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு டைட்டாக ஒரு பின் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ப்ளீட் எடுங்க. இதெல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். பட் ஷிஃபான் சாரின்றதுனால நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து லூஸாக இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை விட்டுருங்க. அதே மாதிரி இங்கேயுமே நல்லா லூஸாக விட்டுருங்க. ஜஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள் இப்போது. ஸோ நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து ப்ளீட்ஸ் அழகாக விழுகும் ஷிஃபானில். நல்லா பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது கரெக்டாக நான் ஹைட் பார்க்க சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஹைட் பார்த்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் 8 வந்து நம்ம ஜஸ்ட்டு இது லூஸாக விடுறோம், இந்த சைடும் லூஸாக விட்டுட்டு ஜஸ்ட்டு சென்டர் ப்ளீட்டை மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஸ்டெப் 8. ஸோ ஸ்டெப் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கேப் விட்டுருப்போம் இல்லையா, இது எதுக்குன்னா இதை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேண்டை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் வந்து இந்த சைடு வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லூஸான கிளாத் இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி டைட்டாக நான் இழுக்க போகிறேன். ஸோ இதை இந்த மாதிரி இங்கே கிளாத் வந்துடும். இதை என்ன பண்ணுங்கன்னா, நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டு திருப்பி அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா அழகாக டைட்டாக ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து பின்னு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ 10th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதை டைட்டாக இழுத்து இன்னொரு வாட்டி பின் பண்ணிட்டேன். பின் பண்ணும்போது நல்லா சென்டரில் அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக இழுத்து பின் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே சைட்லேயுமே வந்து நல்லா இன்னுமே டைட்டாகிடும். ஸோ அது பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சைடு வந்து இன்னும் கொஞ்சம் கவர் ஆகணும்னா, ஷிஃபான் சாரியில் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களால் நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கனாலே வந்து அழகாக வந்து கவர் ஆகிடும். அது நிற்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு செகண்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டோட ஒரு பின் பண்ணி இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லைக் அசைஞ்சாலும் என்ன பண்ணாலும் அது அப்படியே ஸ்டே ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஒரு ஸ்டெப்பாக வீடியோ பார்த்து நீங்கள் கட்டினீங்கனாலே வந்து ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.